நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா ஃபர்ஸ்ட் ரோமனான நிபந்த அப்படிங்கிற அந்த ரோமன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஜென்ரல் எஸ்ஸேஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 12 டாபிக்ஸ் இருக்குன்னா 12மே ஒரு ஜென்ரலான டாபிக்ஸ் தான். அதை வந்து நீங்கள் இந்த புக்கு, நீங்கள் எந்த புக்கு எந்த கைடு எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் எப்படி இருக்கோ அப்படி தான் எழுதணுங்கிறது கிடையாது. ஒரு ஜென்ரல் டாப்பிக்கை கொடுத்துட்றாங்க, அதை நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் சொல்கிற இம்பார்ட்டண்ட் தான் வரும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லவே முடியாது. இதில் எந்த டாப்பிக்கை வேணாலும் அவங்க கேட்டுருவாங்க. இருந்தாலும் நம்மளால் 12 டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்க முடியாது. நம்ம ஸ்கூல்லையும் பாடத்தை படிச்சுக்கிட்டு தான் இதை படிக்கிறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்மளாக கெஸ் பண்ணி ஒரு 4 டாபிக்ஸை நம்ம பண்ணுறோம். வந்துச்சுன்னா எழுதுகிறோம், இல்லைன்னா வந்திருக்கிறதுலே உங்களுக்கு எதை ஓனாக எழுத முடியுமோ அதையாவது எழுத பழகிக்கங்க. இதில்னா இப்போ 4 இம்பார்ட்டன்ஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான நாகரிகோங்கே கர்த்தவிய और அதிகார், அதை தான் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியான வேர்ட்ஸில் ஷார்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கிறதுனால படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் நாகரிகோங்கே, அதாவது குடிமக்களினுடைய கர்த்தவிய கடமை, और மற்றும் அதிகார் உரிமை, அதாவது ஒரு குடிமகனுக்குரிய குடிமக்களுக்கு உரிய கடமையும் உரிமையும். அதுதான் இப்போ கொடுத்துருக்க டாப்பிக்கு. பிரஸ்தாவனா முன்னுரை. பஹலா ஹமாரா பாரத் அங்கிரேசோं का गुलाम था, முதலில் நம்முடைய பாரதம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தது. குலாம்னா அடிமை. हमारा देश 1947 को आज़ाद हुआ, நமது நாடு 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைந்தது. 1950 को गणतंत्र राज्य घोषित किया गया, 1950 குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. கோஷித் கியானா அனௌன்ஸ்டு. பாத் பிறகு, ஹமாரி சன்விதான் நம்முடைய சட்டம், பனா உருவாக்குனாங்க. பிறகு தான் நம்மளோட சட்டத்தை உருவாக்குனாங்க. உஸ்மே அதிகார் பி ஹே और கர்த்தவிய பி ஜுடே ஹே, அதில் அதிகாரமும் கூட இருக்கிறது, और கடமை கூட ஜுடே ஹே அப்படின்னா இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தில் அதிகாரமும் இருக்குது, கடமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூல் அதிகார், அடிப்படை அதிகாரம் என்ன? அதாவது அதிகார் மீன்ஸ் ரைட்ஸ், பேசிக் ரைட்ஸ். நம்ம நாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேசிக் ரைட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாரத் கே சப் நாகரிக் கானூன் கே சாம்னே சமான் ஹே, இந்தியாவினுடைய அனைத்து குடிமக்களுமே சட்டத்திற்கு முன்னால், கே சாம்னே அப்படின்னா முன்னால், சமான் ஹே சமமாக இருக்கின்றார்கள். சப் अपनी योग्यता के अनुसार सरकारी नौकरी पा सकते हैं, அனைவரும் தன்னுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அரசாங்க வேலையை அடைய முடியும். பானா கெட், சக்தேனா கேன், அடைய முடியும். பாரத் के सभी नागरिकों को பாஷன் தேனா கி சுதந்திரதா ஹே, இந்தியாவினுடைய அனைத்து குடிமக்களுக்கும் பேச்சுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேக்கக் கி சுதந்திரதா ஹே, அதாவது எழுத்துரிமையும் இருக்கிறது. பாரத் மே கஹி பி ஜாக்கர் வியாபார் யா நௌக்கரி கர்னே கி பூர்ண சுதந்திரதா ஹே, இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் சென்று வியாபாரம் மற்றும் வேலை செய்யக்கூடிய முழு சுதந்திரம் இருக்கிறது. பாரத் மே ஹர் கிசி கோ தன் கமானே கா அதிகார் ஹே, இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பணம் சம்பாதிக்கும் அதிகாரம் இருக்கிறது. கர்த்தவிய, இப்போ நம்ம கடமையை பற்றி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் அதிகாரம், அதாவது உரிமை, என்னென்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நமக்கு என்ன கடமை இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேஷ் கே பிரதி ஹமாரே குச் கர்த்தவிய பி ஹே, இந்த நாட்டின் மீது நமக்கு சில கடமைகளும் இருக்கின்றன. அதிகாரத்தை மட்டுமே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது இந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடமையை யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ என்னென்ன கடமைகள்னு பார்க்கலாம். நம்ம நாட்டின் மீது நமக்கு சில கடமைகள் கூட இருக்கின்றன. ராஷ்ட்ரிய ஜண்டே और ராஷ்ட்ரிய கீத் கா மான் ரக்னா சாஹியே, தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தோட மானத்தை நாம் காப்பாற்ற வேண்டும்.
அதை என்றைக்குமே மதித்து நடக்கணும். பாரத்துக்கு ஏகதா கா சமர்த்தன் கர்னா ஹை, இந்தியாவோட ஒற்றுமைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்தியாவை எப்போதுமே ஒற்றுமையாக வைத்து கொள்வதற்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். பாய்சாரைக்கு பாவனாக்கா பாலன் கர்னா ஹை, பிரதர்ஷிப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதாவது வளர்க்கணும். அதாவது சகோதரத்துவத்தை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோட அவங்க எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் நம்ம அவங்களோட பிரதர்ஷிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்வஜனிக் சம்பத்திக்கு ரக்ஷா கர்னி சாகியே, பொது சொத்துக்களை நம்ம பாதுகாக்கணும். उपसंहार முடிவுரை. சச்சா நாகரிக் தேஷ் கி மதத் கர்த்தா ஹை, ஒரு உண்மையான குடிமகன்னா நாட்டுக்கு உதவி செய்கிறான். ஹமாரா घर गली शगर और देश को साफ रखना ही हमारा பஹலான்னு தான் இதை சொல்லுவாங்க. பஹலா வந்திருந்தா கூட பஹலா கர்த்தவிய ஹே, நம்முடைய வீடு, கலினா ஸ்ட்ரீட், ஷகர் சிட்டி, और தேஷ் கண்ட்ரி கோ அதனை சாஃப் ரக்னா ஹி சுத்தமாக வைத்து கொள்வதுதான் நம்முடைய பஹலா கர்த்தவிய ஹே முதல் கடமையாக இருக்கிறது. கர்த்தவிய பூல்கர் அதிகார் மாங்னா மூர்க்கதா ஹே, கடமையை மறந்துவிட்டு அதிகாரத்தை வேண்டுவது முட்டாள்தனம். இந்த மாதிரி நம்ம இப்போ நான் எழுதியிருக்கதே நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த ரோமனுக்கு 15 மார்க்ஸு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டாக பிரித்து நான் வந்து பெருசாக தெரிகிற மாதிரி அப்படி கொண்டு வந்திருக்கேன். புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா அது ஒரு 4 பக்கத்துக்கு வரும். நான் அதை ஷார்ட் பண்ணி ஈஸியான சென்டென்ஸு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 2 பேஜஸ்க்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இதை பண்ணியிருக்கேன். இதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு 10 or 12 மார்க்ஸாவது கிடைக்கும். தன்யவாத்.